அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8, 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு செய்யும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தன லாபம் மற்றும் புத்திர லாபம் உண்டாகும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்கள் வினோத விளையாட்டுகளில் ஈடுபடுவீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் இடையேயும் தொழில் கூட்டாளிகள் இடையேயும் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வதன் மூலமாக எந்த பாதிப்புகளையும் வராமல் தங்களால் தடுக்க இயலும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் நடைபெறக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். போட்டி தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பெண்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் 3 மற்றும் 4ஆம் தேதிகள் வருகின்றது. கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களே நடைபெற அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 14, 15, 18, 19, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 1, 2, 7, 8, 9, 10, 11 மற்றும் 14ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மென்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 2ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதம் 3ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 5ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச
பிரதோஷமானது மே மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் மே மாதம் 31ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி மாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 24ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 20ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.